கேரள மாநிலம் சிங்கனூர் அருகே அரசு பேருந்து இயக்கிக் கொண்டிருந்த ஓட்டுநருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. ஓட்டுநருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு பேருந்து கடைக்குள் புகுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. மாவேலிக்கரை பகுதியில் ஓட்டுநருக்கு மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் கட்டுப்பாட்டு இழந்த பேருந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். பேருந்து சாலையோரம் இருந்த கடைக்குள் புகுந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகளானது தற்போது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹேமலதா வழங்கிட கேட்கலாம். ஹேமலதா, வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். கேரள மாநிலம் பத்தனംതിട്ട மாவட்டத்திலிருந்து ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள செங்கானூருக்கு இன்று காலையில பார்த்தீங்கன்னா அரசு பேருந்து பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்தை பார்த்தீங்கன்னா சென்னிதலாவை சேர்ந்த பிரதீப் என்ற ஓட்டுநர் ஓட்டி வந்துள்ளார். இந்த பேருந்து பார்த்தீங்கன்னா ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள மாவேலிக்கரை என்ற இடத்துல சென்றபோது திடீரென ஓட்டுநர் பிரதீப்புக்கு மாரடைப்பு ஏற்பட்டு ஓடும் பேருந்திலேயே மயங்கி விழுந்துள்ளார். இதனை பார்த்த ஒரு பயணி ஒருவர் துரிதமாக செயல்பட்டு ஸ்டேரிங்கை பிடித்து கட்டுப்படுத்தியிருக்கார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா பேருந்து பார்த்தீங்கன்னா சாலையோரம் இருந்த கடையின் தடுப்பு பலகை மற்றும் சுவர் மீது மோதி பேருந்து நின்றது. இதனால பார்த்தீங்கன்னா பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இந்த பேருந்துல இருந்த பயணிகளும் சிலர் இந்த காயமடைந்தனர். மேலும் உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் போலீசார் உடனடியாக மயங்கி விழுந்த ஓட்டுநர் பிரதீப் மற்றும் காயமடைந்த பயணிகளை உடனடியாக தாலுகா மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் பிரதீப் பார்த்தீங்கன்னா சிகிச்சை பலனின்றி தற்பொழுது உயிரிழந்தார். பிரதீப்புக்கு பார்த்தீங்கன்னா இது 3வது முறையாக மாரடைப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. தற்பொழுது இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹேமலதா.